அண்ணே அண்ணே இருங்க இருங்க அண்ணே அண்ணே இங்க பாருங்க அண்ணே தம்பி பாரு அண்ணே விமலா பாரு அண்ணே அண்ணே பாரு அண்ணே உங்க ஒண்ணு அண்ணே அண்ணே ஒண்ணு இல்ல இங்க பாருங்க என்ன பாருங்க அண்ணே உங்க சின்ன சின்ன பயப்படாதீங்க உங்க நிலைமை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா உங்க ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல தைரியமா இருங்கண்ணே இருங்க என்கிட்ட ஏதாவது பேசுங்க பேசுங்க என்கிட்ட ஏதாவது பேசுங்க போனா எப்படி இருக்க விமல் அண்ணே எப்படா வந்த எப்படிடா இருக்க அண்ணே நான் எல்லாரும் நல்லா இருக்கனே நீ எப்படி இருக்கிற எனக்கு இப்ப எப்படி இருக்க திரும்பவும் தலை சுத்தல வரல இல்ல போனா அப்படி நினைவில்லாம எவ்வளவு நாளா இருந்த ஒரு மாசத்துக்கு மேல இருக்குங்க அண்ணே நீங்க பழச நினைச்சு பாக்காதீங்கண்ணே இப்ப நீங்க நிம்மதி ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம அப்பா செத்து போயிட்டாரா இத பாருங்க அத பத்தி நான் பொறுமையா பேசிக்கலாம் இப்ப நடக்க வேண்டியத பத்தி யோசிப்போங்க அண்ணே நீங்க இந்த நிலைமைக்கு காரணமே அந்த கல்யாணி தானே அண்ணே நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நான் அவளை சும்மா விட மாட்டேன் என்ன அப்படி பாக்குறீங்க நம்ம மனிதர் தான் இவனை பலி கொடுத்துதான் நான் அவளை மீட்டேன் நான் தான் கஷ்டப்பட்டு இவனை உள்ள அனுப்புனேன் என்ன சொல்ற ஆமா நீ இவங்கிட்ட தப்பா நடக்கிறது அண்ணா பாக்குறப்போ அண்ணாவுக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன் அதே போல அண்ணாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு நான் அவரை தெரியாம சுட்டு கொன்னுட்டேன் அண்ணி நான் தான் லாக்கர்ல இந்த துப்பாக்கி எடுத்து கபோர்ட்ல வச்சேன் நான் தான் லாக்கர்ல இந்த துப்பாக்கி எடுத்து கபோர்ட்ல வச்சேன் என்ன என்ன சொல்ற ஆமா நீ அண்ணாக்கு எப்ப இது மாதிரி ஆச்சு அப்பா தனக்கு தானே துப்பாக்கி எடுத்து சுட்டது அப்புறம் தானே அதனால தான் அதே துப்பாக்கி அதே ஷாக்கு அதே டெட் பாடி இதை பார்த்தா அண்ணாவுக்கு பழசா ஞாபகத்து வரும் எதிர்பார்த்தேன் அதே போல வந்துருச்சு அதனால தான் துப்பாக்கி அங்க வச்சேன் ஆனா மேனேஜர் கிட்ட நீங்க இது போல நடிங்க நான் பாதியில வந்து அன்னிக்கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு அவனை ஏமாத்தி அனுப்புனேன் ஆனா துப்பாக்கிய உங்க கண்ணெதிர்க்க வச்சதை பத்தி நான் அவட்ட சொல்லவே இல்லை நீங்க துப்பாக்கி எடுத்து சொல்லிங்கன்னு தெரிஞ்சா அவன் நடிக்க ஒத்துப்பானா கண்டிப்பா மாட்டான் அதனாலதான் அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லாம அனுப்புனேன் நான் சுடுவேன்னு நீ எப்படி எதிர்பார்த்த விமல் அண்ணி உங்க கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா எல்லாமே என் பிளான் படி தான் நடந்தது அதே மாதிரி அண்ணனுக்கு சரியாயிடுச்சு நான் என் அண்ணனுக்காக எதையும் செய்வேன் விமல் ஒரு நிமிஷம் இந்த கொலையை நான் தான் அண்ணி நீங்க பயப்படாதீங்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இதை பத்தி கவலைப்படாதீங்க இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நீங்க எப்பவும் போல இயல்பா இருங்க அண்ணே
வாங்கண்ணே, இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நான் சொல்றேனே, வாங்க. வேணாம், நடந்ததை பத்தி பேச வேணாம். இனி நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம். அந்த கல்யாணி தேவி நான் உடனே பார்த்தாகணும்டா. அண்ணே, அவசரப்படாதீங்க, இப்ப வேண்டாம், பொறுமையா இருங்க. உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னு இப்ப யாருக்கும் தெரிய வேண்டாம். அதுக்கு முன்னாடி சில வேலைகளை நான் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க போலாம். டிரைவர், கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அக்கா, எப்படி இருக்கு பவித்ரா? நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் பவி. மாமா எங்க வீட்டுக்கு வந்தாரு. எங்க எல்லாரையுமே ரொம்ப அன்பா இன்வைட் பண்ணாரு. என் அப்பாவும் சிவாவும் தான் தேவையில்லாம கோவத்தை வளர்த்துக்கிட்டு மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்க. அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பவித்ரா, மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? ஆமாக்கா, சிவா உங்க வீட்டு படியேறி கலாட்டா பண்ணதை கேள்விப்பட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் அப்படி நடந்திருக்க கூடாது, தப்புதான். அவர் அப்படி நடந்துகிட்டதுக்கு முழு காரணமே எங்க அப்பாதான். தெரியும். சிவா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? உன்கிட்ட அன்பா பழகுறானா? சிவாவும் எங்க அப்பாவும் இப்படி உங்க குடும்பத்து மேல கோவமா இருக்கிறதுனால என்னால அங்க வர முடியாம போயிடுச்சு. தெரியுமா? இருந்தாலும் கண்ணுல பட்டப்ப இப்படி நின்னு பேசுறியே, இதுவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன அப்படி சொல்றீங்க? எனக்கு அங்க வரணும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா சூழ்நிலைதான் சரியில்லை. அது மட்டும் இல்ல, அங்க வந்தா நான் மட்டும் தனியா வரக்கூடாது. சிவா கூட சேர்ந்துதான் உங்க வீட்டு மருமகளா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்காக தான் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டுமா, அதான் முறையும் கூட. நீ இப்படி வரணும்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, சிவா சீக்கிரமே திருந்திடுவாரு. திருத்தி அங்க கூட்டிட்டு வருவேன். இது நடக்கும் பாருங்க. உன்னால மட்டும்தான் முடியும். அதை மட்டும் செய். அதுக்கு அச்சாரமா முதல்ல ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வாங்க, சரியா? கண்டிப்பா யார் வந்தாலும் வராட்டாலும், யார் தடுத்தாலும் நான் வரதா முடிவு பண்ணிட்டேன். இது அப்பா கிட்ட சொல்லிடுங்க. பவித்ரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பேசிட்டு இருக்கேன். இவளோட உனக்கு என்ன பேச்சு? ரோட்ல உன்னை வழி மறிச்சு நியாயம் கேட்டாளா? வழி மறிச்சது நான் தான். நடந்து போயிட்டு இருந்தாங்க, நான் தான் பார்த்துட்டு வண்டி நிறுத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த வெட்டி பேச்சு தான் எதுக்குன்னு கேக்குறேன். சில பேர் எதையாவது பேசி எப்படியாவது குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கலாம்னு பாப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நேருக்கு நேரா பார்த்தா கூட ஒதுங்கி போறதான் பெட்டர்.
அப்படிப்பட்டவங்களை நேருக்கு நேரா பார்த்தா கூட ஒதுங்கி போறதுதான் பெட்டர். சிவா, விடு பவித்ரா, அவனுக்கு தெரிஞ்சதா அவன் பேசுறான், பேசட்டும். நான் தெரியாம தான் கேக்குறேன், ஏன் பொண்டாட்டியோட உனக்கு என்ன பேச்சு? ஏய், நான் தான் உங்க சங்கத்தமே வேணான்னு வந்துட்டேன்ல, இன்னும் என்ன உறவு கொண்டாடுறது? சிவா ப்ளீஸ், நான் தான். நீ சுமாரு பவித்ரா, சில பேருக்கு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்டா கூட உரைக்காது. இத பாரு பவி, நீ கிளம்புற வழிய பாரு. தெருவுல போற கண்டவங்களோட எல்லாம் பேசி அனாவசியமா உன் நேரத்தையும் மனசையும் கெடுத்துக்காத. ஹலோ, இங்க பாரு, ஏதோ ஒரு பொறுக்கி இன்ஸ்பெக்டர் மயக்கி வளைச்சு போட்டதால ஊரே இனிமே உன் காலடியில தான் மிதப்புல இருக்காத. அந்த ஆளால ஒரு இதுவும் பண்ண முடியாது. அவனோட சம்பந்தம் பேசி நிச்சயம் வரைக்கும் வந்ததால கடனை கட்டாம விட்டுறலாம், வீட்டை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு கேவலமான பகல் கனவெல்லாம் காணாத, புரியுதா? உங்க அப்பா இருக்கானே, அவன் வந்து மறைமுகமா மிரட்டிட்டு போனான். அதுக்கு நானும் எங்க மாமாவோ கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டோம். அந்த ஆள் கிட்ட சொல்லி வை. இன்னொரு தடவை விசேஷத்துக்கு கூப்பிடுறேன், கருமாதி கூப்பிடுறேன்னு வீட்டு படியேறி வந்தான், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற, அசிங்கப்பட்டு தான் போவான். இங்க பாரு, நாங்க யாரும் உங்களுக்கு உறவும் இல்ல, எந்த விசேஷத்துக்கும் வரவும் மாட்டோம். உறவு கொண்டாடி வீட்டை தக்க வச்சுக்கலான்னு பார்த்தா அந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் எங்க கிட்ட பலிக்காது, ஜாக்கிரதை. பவி, சீக்கிரம் வந்து சேர வழிய பாரு, நான் கிளம்புறேன். என்னடா, இனிலேருந்து சென்னை பிரான்ச்ல ஜாயின் பண்ணுமா? ஆமாப்பா, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன், அவங்களும் கொடுத்துட்டாங்க. சரி, நானும் லீவ் எதுவும் வேண்டான்னு சொல்லி இன்னைக்கே ஜாயின் பண்ண போறேன்பா. ஏண்டா, இந்த விஷயத்த நீ அப்பவே பண்ணிருந்தா இந்த குட்டி சாத்தான்லாம் உன் கூட வந்திருக்காதுல்ல? அதுங்க அப்பா ஆத்தாளுக்கு ஆன மாதிரி ஏதாவது ஆயிருக்கும்ல? இன்னொரு வார்த்தை குழந்தைகளை பத்தி ஏதாவது தப்பா பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அந்த குழந்தைங்க உனக்கு என்னமா தொந்தரவு கொடுத்தாங்க? ஏன் உங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? பாவமா, உறவுன்னு சொல்லி யாருமே இல்லாதனாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்க மனச நோக்கடிக்காத. எங்களுக்கு உறவுன்னு யாரும் இல்லையா? அப்ப நீங்க யாரு? பாத்துக்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க. எங்களுக்கு தேவையானதை நீங்க தான் செய்யணும். முதல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. போடா போ, ஸ்கூல்ல ஏறி இறங்கு. டேய் குமார், கொஞ்ச நேரம் வாயை மூடி சும்மா இரு. நான் உன்னை கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்க்கிறேன். எனக்கு அவனை பேச விடாம பாத்துக்க. சரிங்க மாமா. அப்பா, இன்னைக்கு உனக்கு காலேஜ் இல்லையா? இல்ல, குழந்தைய கொஞ்சம் பாத்துக்க. இத நீ சொல்லணுமா? நீ கவலைப்படாம ஆபீஸ் போயிட்டு வா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நான் என்ன அம்மா மாதிரியா? தேங்க்ஸ் லதா, வரேன்பா.
இந்த வீட்டுக்குள்ள வர உரிமை உனக்கு கிடையாது. கண்ட கண்ட ஈன பிரிவோட காலடிலாம் எங்க வீட்டுக்குள்ள படக்கூடாது. அத நாங்க அசிங்கமா நினைக்கிறோம். ஏய் என்ன ரொம்ப பேசுற? ஏய்னு சொல்ற வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நாங்க தரோம், நீ வாங்கிட்டு கிளம்பு. ஏய் என்னடி என்னமா இப்பதான் வானத்துல இருந்து குதிச்ச கற்பகரசி மாதிரி பேசுற? என்னமா உன் பொண்ணுக்கு பேயா பிடிச்சிருக்கு? அவ யோக்கியதை தெரியாம ரொம்ப ஓவரா பேசுறா. யோ என்னையா வீட்டுக்கு வந்தா மரியாதை கொடுக்க தெரியாதா? உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை. அவங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. என்ன திமிரா? நான் கட்டின தாலி இன்னும் உன் கழுத்துல தான் இருக்கு. அத மறந்துடாத நீ. நீ கட்டின தாலிய நான் எப்பவோ கழட்டி வச்சுட்டேன். இப்ப என் கழுத்துல இருக்கிறது வெறும் செயின் தான். நீ கேட்ட மாதிரி உன்னோட தாலியும் பேப்பரை எடுத்து வச்சிருக்க, எடுத்துட்டு போ. முறைப்படி நீ கட்டின தாலியை உன் முகத்துல வீசி எறிஞ்சிருக்கணும். ஆனா தாலிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு, அதோட மரியாதை என்னன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அதை கழட்டி பாதுகாப்பா வச்சிருக்க. எடுத்துட்டு போ. இன்னொரு விஷயம், கல்யாணத்துக்கு எங்க அப்பா கொடுத்த வரதட்சணை பணம், நகை, நட்டு இது எல்லாத்தையும் நீயே மொய்யா வச்சுக்கோ. இனி இந்த பக்கம் வரவே வராத. உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இனி நான் ஏன் எங்க வர போறேன்? எனக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.